சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ளது தீவட்டிப்பட்டி. இங்கு உள்ள சின்னேரிக்காடு பகுதியை சேர்ந்தவர் சரசு என்கிற சரஸ்வதி. இவர் கடந்த வாரம் 20ஆம் தேதி மாடு மேய்க்க அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றார். வெகு நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் சென்று பார்த்த பொழுது படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு வந்த சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கட்டிக்காரனூரை சேர்ந்த நரேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. இவர் மீது ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் உள்ளது. குறிப்பாக சேலம், சங்ககிரி, மகுடஞ்சாவடி, உடுமலைப்பேட்டையில் மூதாட்டிகளை தாக்கி நகை பறித்த வழக்குகளும் இவர் மீது உள்ளது. தனிப்படையில் உள்ள காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோர் இன்று அதிகாலை சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள மலைப்பகுதியில் நரேஷ்குமார் பதுங்கி இருப்பதாக தெரிய வந்தது. இதனை அறிந்த உதவி ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் அங்கு சென்றனர். அப்பொழுது இருவரையும் கொள்ளையன் நரேஷ்குமார் அறிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் நரேஷ்குமாரின் காலில் சுட்டார். இதில் குற்றவாளி நரேஷ்குமார் மயங்கி விழுந்தார். இதனை அடுத்து மகுடஞ்சாவடி காவல்துறையினர் அவரை கைது செய்து சங்ககிரி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கைது செய்ய சென்ற நிலையில் காவல்துறையினரை தாக்கியதால் காவலர்கள் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவமானது சேலம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பானு.